இந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில குறைபாடுகள் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா இப்பெல்லாம் சமீப காலத்துல பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு கூட சுகர் வந்துருதுங்கிறார். நம்ம வந்து ஒரு 40 வயசுக்கு மேல, அதாவது ஒரு காலத்துல பார்த்தோம்னா ஒரு 60 வயசுக்கு மேலதான் சுகர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அப்படி வெகு விரைவாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த கால அளவுங்கிறது அப்படியே குறைஞ்சுட்டே வந்துருது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளேயே பார்த்தோம்னா இந்த 60 வயசுங்கிறது 50 வயசா மாறி, 50ங்கிறது இப்ப 40 வயசா மாறி, இப்ப 35 வயசுலயே டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போனா உங்க வயசு என்னன்னு கேட்கிறா. 35 வயசுன்னு வரும்பொழுதே சுகர் செக் பண்ணீங்களான்னு கேட்கிறா. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. சின்ன குழந்தைகள் கூட, ஒரு 10 வயது சிறுவனுக்கு கூட ஒரு செயற்கை கணையத்தை பொருத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் கஷ்டமா இருக்கு இல்லையா. அதாவது அந்த செயற்கை கணையம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தோம்னா பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி இடுப்புல சிறி வச்சிருக்கா. அதுக்குள்ள ஒரு இன்சுலின் அப்படிங்கிறத போட்டுறா. அதன் மூலியமாக அவன் உடம்பிலே அந்த தேவையான இன்சுலின் என்பதை இந்த செயற்கையான கணையமானது சப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்படித்தான் இவன் காலம் முழுவதுமே வாழ வேண்டும் சொல்லி அந்த சின்ன குழந்தைகளையே சொல்றார். அதுல ஒரு சமீப காலத்துல ஒரு ரிசர்ச் என்ன சரிவா சொல்றது, இந்த மாதிரி இந்த குழந்தைகளெல்லாம் நம்ம சர்வே எடுத்து பார்க்கும் பொழுது, அதுவும் இந்திய குழந்தைகள், இந்திய தம்பதியருக்கு பிறந்த குழந்தைகள் எடுக்கும் பொழுது பெரும்பாலும் இந்த குழந்தைகள் அந்நிய தேசத்திலே பிறந்த குழந்தைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதாவது அந்நிய தேசத்திலே பிறந்தாலும் அந்த நாட்டிலே, அந்த நாட்டு தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு இந்திய தம்பதியருக்கு அந்நிய தேசத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஒரு குறைபாடு வந்து விடுகிறதுன்னு சொல்றா. நான் எல்லாரையும் சொல்ல வரல. இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சிறு பிள்ளைகளுக்கு கூட இது போன்ற ஒரு மிக கடினமான ஒரு குறைபாடு உடம்பிலே நன்றாக கவனிக்க வேண்டும். நோய் என்பது அல்ல, ஒரு குறைபாடு என்பது வரும் பொழுது இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. இது போக டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றா. மனநிலை சரியில்லைங்கிறா, ஆட்டிசம்ங்கிறா. இப்படி எதேதோ பேர்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. இது மனநிலை சம்பந்தப்பட்டது. இது போக பிசிக்கலா கூட, உடம்பு ரீதியா பார்த்தா கூட சரியானபடி காது கேட்கல, கண்ணில் சரியா பவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ரேஷியோஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இந்திய தம்பதியருக்கு அந்நிய தேசத்திலே பிறந்த குழந்தைகள் பெரும்பாலும் இது போன்ற பாதிப்பிற்கு உள்ளாகின்றன அப்படிங்கிற ஒரு சர்வே ஆனது சொல்றது. இதற்கு என்ன சார் காரணம்? இதற்கு கிரகங்கள் காரணமா அல்லது புவியியல் அமைப்பு காரணமான்னு எடுத்துட்டா நிச்சயமாக இதற்கு கிரகங்கள் காரணம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புவியியல் அமைப்புதான் காரணம்.